பிரைஸ் தி லார்ட். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று மத்தேயு 7:9-10-11 இப்படியாக எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய பிள்ளைகள் விரும்பின காரியத்தையும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உணவு கொடுப்பதையும் நன்றாக படிக்க வேண்டும் என்று நல்ல பள்ளியில் சேர்த்ததையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாமே நம் பிள்ளைகளுக்கு நல்லதுதான் கொடுக்கிறோம். ஒரு நாளும் தீமையானதோ எந்த காரியத்தையும் நம்ம செய்ததே கிடையாது. தீமையான காரியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு நேரிடக்கூடாது அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நினைப்போம்னா நாம் பரம தகப்பன் அவரிடத்திலே நாம் என்ன கேட்கிறோம்? கர்த்தாவே, எங்கள் சரீரத்திலே சுகத்தை தாரும், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும், குடும்பத்தினருக்கு ரட்சிப்பை தாரும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் இதை மறப்பாரா? நிச்சயமாக நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்துடன் ஜெபியுங்கள், நன்மைகளை பார்ப்பீர்கள்.